ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஸ். வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. முன்னதாக கேப்டன் பிரபாகரன் படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த படத்தோட நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமான ஒரு படமாகவும் இந்த படம் இருக்குது. இது நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்குது. பார்க்காதவங்க கூட போய் தியேட்டரில் பாருங்கள். அந்த அளவுக்கு படம் சூப்பராகவே ஹிட் நல்லா வந்திருக்குது. சரி வாங்க பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த படம் உலக அளவில் 14 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்குது. இந்த படம் தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநிலங்களையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்குது. இந்த படத்தை கேப்டனாவது 100வது வெற்றி படமான இந்த படம் நல்ல ஒரு படமாக அமைந்த ஒரு படம், பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தோட பட்ஜெட் 66 லட்சம் மட்டுமே தான். ஆனால் அது கலெக்ட் பண்ணது அப்பயே 5.45 கோடி. ஆனால் இப்போ படம் ரீரிலீஸில் 12-14 கோடியை தாண்டி போயிடுச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு கோடி தான் சச்சின் படத்தை ரெக்கார்டை பிரேக் பண்ணேன். அது பண்ணிருச்சுன்னா நம்பர் 1 ரீரிலீஸ் படமானது நம்ம கேப்டன் புரட்சி கவிஞர் கேப்டன் பிரபாகரன் என்கிற ஒரே படம் தான். விஜயகாந்த் நடிப்பில் தானே அந்த படம் மட்டும்தான் இப்போக்கான ரெக்கார்டை பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் 34 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. ஹிட் இல்லை, பிளாக் பஸ்டராகவே இருக்குது. அப்படின்னா அது விஜயகாந்தோட அப்போ நடித்த கதையும் மற்றபடியான ஆக்ஷனும் மற்றபடியான மன்சூர் அலிக்கான மன்சூர் அலிக்கான நடிப்பு தான் நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, அந்த படம் வீரப்பனோட ஒரு கற்பனை கதையாக தான் எடுத்திருக்காங்க. அந்த படம் விஜயகாந்தோட ஹையஸ்ட் க்ரோஸ் கலெக்ட் பண்ண படமாக இந்த படம் அமைய போகுது. இன்னும் 1 க்ரோஸ் அடித்தா முதலிடம் ரீரிலீஸில், மற்றும் இன்னொரு ரெக்கார்டு பிரேக் பண்ணுதுன்னா விஜயகாந்தோட ஹையஸ்ட் ஃபிலிம் க்ரோஸிங் கலெக்ட் பண்ண ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் அப்போ நடித்த படம் இப்போ ஃபேமஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ நம்ம கூலிக்கு போகலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்தது தான் இந்த கூலி. இந்த கூலி படம் தலைவர் நடிச்சிருக்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்கள். அவர்களோட இந்த படம் ஒரு 3வது ஹிட் அடித்த படம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே 2.0ங்கிற ஒரு படம் நல்ல ஒரு கலெக்ட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் ஜெயிலர். இப்போ இந்த படம் 3ஆம் இடத்துல தக்க வச்சு சூப்பர் ஸ்டார் 500 க்ரோஸ் அடித்த 3வது படமானது இந்த படம் தான். மோஸ்ட் 500 க்ரோஸை தொட்ட ஒரு நடிகரும் இவரு தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரையும். மற்றபடி இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடின்னு குத்து மதிப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோட க்ரோஸ் கலெக்ட் பண்ணது ஒரு 4 நாட்களில் 425 கோடின்னு சொன்னாங்க. இப்போ 5 நாட்களில் 545 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குதுங்க இந்த படம் தமிழ்நாட்டில். இன்னமும் இந்த படத்துக்கான ஹைப்பு ரொம்பவும் குறைஞ்சிருச்சு தான் நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் அந்த 5ஆம் தேதி வரை இந்த படம் ஓடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் அதுக்கப்புறம் மகராசி படம் வருது. அந்த படம் எப்படியும் தலைவர் ஒரு 500 கோடிங்கிற படம் எடுத்தால் 500 கோடி தான் இதுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு போயிட்டார் தலைவர். 74 வயசில் இப்படி ஒருத்தர் இவ்வளோ கோடி க்ரோஸ் கலெக்ட் பண்ண முடியுதுன்னா ரஜினிகாந்த் தான். அதுக்கு அடுத்தபடியான இதோட வசூல் 4 நாள் இதாகிட்டு இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படம் வெளிவரவும் இந்த படத்துக்கான கொஞ்சம் மோஸ்ட் குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருக்குது. டிக்கெட்டும் கம்மி தானாமா, 125, இல்லை அடுத்தபடியானது 80, அதுக்குபடியான 50 ரூபா. இதுக்கு 3 டிக்கெட். இது படம் கொடுத்தோன்னா 200 ரூபா 250 ரூபா கொடுக்கணும் இன்னமுமே. அப்படிங்கும்போது தேட்டர் ஸ்க்ரீனை டபுள் ஆக்கிட்டாங்க. டபுள்னா இந்த இதுக்கு 1000 ஸ்க்ரீனு, இதுக்கு 1000 ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அதனாலவே இந்த படத்துக்கான மவுசும் குறைஞ்சி போச்சுன்னே நம்ம சொல்லலாம். இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி 1000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாமே ஹைப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த படம் ஏகப்பட்ட பேர் அதையும் கலெக்ட் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுபடியான அவங்க சொன்னதுபடியே இந்த படம் 1000 கோடி வரல. இது பேன் இந்தியா படமாக வரும்னு எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. அடுத்த படம் பார்ப்போம். அடுத்த படம் நம்ம மதராசி. அந்த படத்தை நம்ம சந்திப்போம்.